வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவோட ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெண்ட் போல், தீபக் சகர் ரெண்டு பேர் இன்றைக்கி மாசாக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹர்திக் பாண்டியா இப்போ வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அவர் செகண்ட் மேட்ச்லேருந்து தான் வந்துட்டு அவைலபிளாக இருக்க போகிறாரு. பட் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து கேப்டன்சி பேன் அப்படிங்கிற அந்த ரூலும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓவர் ரேட்னால் பேன் செய்யப்படுற ஃபஸ்ட்டு பிளேயர் அண்ட் லாஸ்ட் பிளேயராக அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா தான் இருக்க போகிறாரு. இந்த ரூல் 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா ஹர்திக் பாண்டியா பேனே ஆகிருக்க மாட்டார். ஸோ டோட்டலி இப்போ ஒரு ஃபஸ்ட் மேட்ச்சில் இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். பட் ஆனால் ப்ராக்டிஸ் செஷனில் ரொம்ப சூப்பராக வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரீஸ்டாப்லேயே தான் அவர் ஃபேஸ் பண்ணியிருந்தார். ஸோ ரொம்ப சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட பவுலிங் எல்லாம் போட்டு பிச்சு உதறிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து நெட் பவுலர்ஸ் அவருக்கு பவுல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரீஸ்டாப்லியோட பவுலிங்கை ஃபேஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து மாஸ் காட்டிகிட்டு இருந்தார். ஏன்னா ஹர்திக் பாண்டியா உள்ளே போகும்போது ஃபினிஷிங் ரோல் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் பவுலர்ஸ், அதாவது ப்ரைம் பேசர்ஸ் தான் போடுவாங்க. அவங்க ரோலை மேக்ஸிமம் எடுக்க வேண்டியதாக வரும். ரொம்ப ரேர் அக்கேஷன் தான் அவர் மிடில் ஓவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வந்து வருவார். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஏன்னா வந்து ஜிடிக்காக ஆடும்போது அவர் நம்பர் 4லலாம் ஆடி இருந்தார். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இங்கே அரைஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இங்கே நம்மகிட்ட ஃப்ரண்ட் எண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே அந்த மாதிரி விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் தாண்டி ஹர்திக் பாண்டியா வந்துட்டு நம்பர் 4 விளாடுவாருன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதே நேரம் ஹர்திக் பாண்டியாவோட அந்த ஒரு பேட்டிங் மட்டும் இல்லாமல் பவுலிங்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்குது. அதுதான் முக்கியம். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அவரை பட்டத்திட்டு இருக்கிறாங்க. பவுலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா 3 விக்கெட் அப்படிங்கிறத போட்டு பொழந்துருக்கிறாரு. பேட்டிங்கில் தலைவர் ரீஸ்டாப்லியோட ஓவரில் 4 சிக்ஸரை போட்டு பொழந்துருக்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபுல் ஃப்ளோ அண்ட் ஃபுல் ஃப்ளெஜில் இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ ஹர்திக் பாண்டியாவோட ப்ராக்டிஸ் இந்த மாதிரி இருந்தாலும் இதை வந்து நம்ம செகண்ட் மேட்ச் தான் விட்னஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விட்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பவர் பிளே பவுலர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். தீபக் சகர் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ட்ரெண்ட் போல் ரெண்டு பேருமே வேறு லெவலில் வந்து பவுலிங் போட்டு மாஸ் காட்டியிருக்கிறாங்க. ஸோ அருமையான ஒரு ஆட்டம் அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்துட்டு பவுலிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலி பார்ட்னர்ஷிப் பவுலிங் அப்படிங்கிறது இங்கே ஒர்க் ஆகும். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் ஒரு இடத்துல வந்து விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும்போது ஸோ தீபக் சகர் டைட் லைன்ஸை வச்சே ஆகணும். ஸோ டோட்டலாக அவர் வந்து ரன்ஸை லீக் பண்ணால் ஃப்ரீ ஃபோலில் ரன் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் எடுத்தாலுமே அது வந்து பெரிய லெவலில் எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா ரன் ரேட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த ரன் ரேட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பவர் பிளேயில் வந்து குறைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரேக் வேணும். அவங்களை ஆக்சிலரேட் பண்ண விடக்கூடாது. ஸோ டோட்டலி ட்ரெண்ட் போல்ட் அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துக்குவார். தீபக் சகர் ரன் கண்ட்ரோல் பண்ணணும், ரன் கொடுக்காமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸை தான் இந்த இடத்துல இவங்க 2 பேருக்குமே கொடுத்துருக்காங்க. நீட்டாக 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் போல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியான் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் போட்டிருக்கிறாரு. ஸோ தீபக் சகர் வந்துட்டு திலக் வர்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் இவங்களுக்கு வந்துட்டு ஓவர் போட்டிருக்கிறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கல்டன் 2 பேருமே டாப் ஆஃப் த ஆர்டரில் ஆடின எபிலிட்டி இருக்குது. ஸோ பவர் பிளே அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபக் சகரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமந்தீரை உள்ளே கொண்டு வர வச்சு அவரும் டாப் ஆஃப் த ஆர்டரில் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ராக்டிஸ் செஷன்லாம் ஆடிட்டு இருக்கிறாரு. அவரையும் உள்ள வர வச்சு அந்த இடத்துல வந்து ஓவர் போட வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் தீபக் சகர் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் அட்வைஸ் அந்த மாதிரி வந்து இன்ஷார்ட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இருந்தது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கு பயங்கரமாக தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக இந்த இன்சைட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி?